சமீபத்துல மதுரையில நடந்த தாவேக்காவுடைய 2வது மாநில மாநாட்டுல அதனுடைய தலைவர் திரு விஜய் திமுக பாஜகவை அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜகவுடைய அடிமையா மாறிட்டாங்க, ஆர்எஸ்எஸ்ஸின் அடிமையாக மாறிட்டாங்க என்கிற ரீதியில அட்டாக் செஞ்சிருந்தாரு. இது பெரும் அதிர்வலைகளை அதிமுக பாஜக கூட்டணியிலையும் ஏற்படுத்தி இருக்கு. இப்ப சமீபமாக நேற்றைக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி மத்திய அமைச்சரான திரு எல் முருகன் பாஜகவுடைய தாய் இயக்கமான ஆர்எஸ்எஸ் அதிமுகவை வழி நடத்துவதில் என்ன தவறு இருக்கு, அதுல தவறே இல்லையே, கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ், நீங்க அதை பார்த்து கத்துக்கோங்க அப்படிங்கிற ரீதியில விஜய அட்டாக் செஞ்சிருக்காருங்க. இதுதான் இன்னொரு பக்கம் அதிமுகவிலையும் எதிரொலிச்சிருக்கு. குறிப்பா தந்தை பெரியார் வழி வந்ததாக சொல்லப்படுகின்ற திராவிட இயக்கமான அதிமுகவை இன்றைக்கு சாவர்கர் வழி வந்தவர்கள் வழி நடத்துவது அப்படிங்கிறதெல்லாம் கவலைக்குரியதா இருக்கு அப்படின்னும் அட்டாக் பண்ணியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன்க. இப்படி எல்லா பக்கம் இருந்தும் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க இப்ப முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜு, நாங்க யாருக்கும் அடிமையும் இல்லை, யாருக்கும் எஜமானர்களும் இல்லை, எங்களுடைய கொள்கைகள் எல்லாமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்களால உருவாக்கப்பட்டது, எங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் முயற்சி செஞ்சிருக்காரு. இதனுடைய பின்னணியில பார்த்தோம்னா, ஏன் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா அட்டாக் பண்ணல அப்படின்னா, அதற்குள்ளார செய்தியாளர்கள்ட்ட அப்படி பேசின உடனே இன்னொரு பக்கம் எல் முருகன் அவரு, நான் சொன்ன டோன் வேற மாதிரி, விஜய் அவரை தான் அட்டாக் பண்ண, ஆனா இப்படி ஆகிடுச்சுங்கிற மாதிரி அவரு இங்க பேசியிருக்காரு. அதனால தான் செல்லூர் ராஜு அவர்களை வச்சு, அவரும் கட்சியில முக்கியமானவர், வச்சு இதை ஆஃப் பண்ணியிருக்காங்க, பதில் கொடுத்திருக்காரு எடப்பாடி அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. ஆனாலும் எதையாவது ஒன்ன பேசி பேசி சிக்கல்ல விட்டுறாங்களே இந்த கூட்டணி பாஜக அப்படின்னு புலம்பிட்டு தான் இருக்காங்க அதிமுகவுடைய தொண்டர்கள்.